அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. உலகத்துக்கே சோறு சாப்பிடுகின்ற நெல்லை உற்பத்தி செய்து இந்தியாவின் நெற்களஞ்சியமாக விளங்குகின்ற விவசாயிகள் நிறைந்த அருமையான ஒரு ஊர் இந்த தஞ்சை மண்டலம். அந்த தஞ்சை மாநகரத்தில் மிக அருமையாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பான்செக்கர்ஸ் கலை மற்றும் அறிவியல் கலைக்கல்லூரி, என் உயிரினும் மேலான மாணவியருக்கு என் காலை வணக்கத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தலைப்பு என்னன்னா, உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச தலைப்பு. பண்டிகைகளின் மகிழ்ச்சியை பெரிதும் வழங்குபவர்கள் அன்னையா தந்தையா? எப்படி பாருங்க, ஒரு திருவிழாவின் மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கறது யாரு? அப்பாவா அம்மாவா? இங்கே நிறைய பேர் அம்மாக்களை ஆக போகிறவங்க தான் உட்காந்துருக்கீங்க. ஏற்கனவே அப்பா ஆனவங்க கொஞ்சம் பேர் தான் முன்னால் இருக்காங்க. இந்த அப்பான்னு பேசுகிற ஆளுங்க என்ன பாடுபட போகிறாங்களோ, பாவமாக இருக்குது அதுகளை பார்க்குறது. காரணம், ஒரு வீட்டில் அப்பா அம்மா இருந்தால் அதில் அப்பா பிள்ளை யார் அம்மா பிள்ளை யாருன்னு ஒரு பெரிய போட்டி வரும். நானும் உலகம் முழுதும் விசாரிச்சிட்டேன். ஆம்பளை பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு கேட்டேன், நீங்கள்லாம் அப்பா பிள்ளைகளா அம்மா பிள்ளைகளா? ஆம்பளை பிள்ளைய பூரா ஒரே பதில் தான், நாங்களாம் எங்கள் அம்மா பிள்ளைய. ஏன் அப்பா பெத்த தகப்பண்டா மனுஷன். அந்த எப்போ வீட்டில் இல்லையோ அப்போ தான் நாங்கள் நிம்மதியாக இருப்பாங்க. அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறேன், இந்தம்மா உன் புருஷன்ட்ட சொல்லி வைய, அனாவசியமாக என் லைனில் குறுக்க வர்றாருங்கிறேன். டே அவர் உங்கள் அப்பாடா, தெரியுது வேலையை பாரு அப்படிங்கிறேன். அவங்க அம்மாக்கிட்டே தான் இருப்பாங்க ஆம்பளை பிள்ளைய. நானும் உலகம் முழுதும் பொம்பளை பிள்ளைகளை பூரா விசாரிச்சிட்டேன். அதுக்கு பூரா யாருன்னா அப்பா பிள்ளைகளாக தான் இருக்குது எல்லாம். அம்மா பாரு, அம்மாப்பா பெத்த தாய் அப்படின்னா தாயா பேய். என்னைய வீட்டில் நிம்மதியாக இருக்க விடாத ஒரு ஜீவன் யாருன்னா என் தாய் தான். சடையை இங்கிட்டு போடுறி, சாலை இப்படி போடுறி, ரெட்டை சடை எப்படியா போடுறது? இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு லியோனி பட்டிமன்றத்தை கேட்க போகிறேன். ஒரு அழகாக நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு போனாமா, கழுத்துலேருந்து கால் வரைக்கும் ஒரே மாதிரி, என்ன ட்ரெஸ்ஸு இது அப்படின்னு திட்டுறதெல்லாம் யார் வீட்டில்? அம்மா தான். அவங்க அப்பாட்ட போய் அதுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க பாருங்கள் அந்த பொம்பளை பிள்ளைய. அப்பா அம்மா என்னை திட்டிகிட்டே இருக்குப்பா. உடனே இவர் அப்பா, ஏய் வாடி, என்ன என் பிள்ளைய திட்டினியாம்ல அப்படின்ட்டு அந்த பொம்பளை பிள்ளைய தூக்கி அப்படி மடியில் உட்கார வச்சு அந்த அப்பா அவங்க அம்மா முன்னாடி ஒரு போஸ் கொடுப்பார் பாருங்க. உண்மையிலே ஒரு மகாராணி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியை அந்த தந்தையின் மடியில் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும். அதனால் தாய் தந்தை ரெண்டு பேருமே நமக்கு பண்டிகைகள் மகிழ்ச்சியை கொடுக்குறாங்க. ஒரு திருவிழாவில் என்னென்ன மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும்? ஒரு திருவிழாவுக்கு போனோம்னா நம்ம அடைகிற சந்தோஷம்லாம் என்னென்ன? முதல் மகிழ்ச்சி ஒன்று கூடுதல். விளையாட்டு போட்டிகள் நடக்கும், அதில் வெற்றி தோல்வி, ஜல்லிக்கட்டு நடக்கும், அதில் எந்த மாட்டை யார் அடக்கிறா கூட்டமாக நின்று வேடிக்கை பார்க்குறது, வழுக்கு மரம் ஏறுறது, பானை உடைக்கிறது, இவ்வளவும் அந்த திருவிழாவில் நடந்துகிட்ருக்கு. ராட்டனம் சுற்றுறது, பஞ்சு முட்டாய், இந்த சந்தோஷம்லாம் திருவிழாக்களில் தான் கிடைக்கும். இந்த மகிழ்ச்சியை நமக்கு பெரிதும் வழங்குபவர்கள் யார்? அன்னையா தந்தையா? அன்னையே என்ற அணியை துவக்கி வைக்க கோவை தனபால் உங்கள் பலத்த கரவொலியோடு வருகிறார். வாங்க. நடுவரவரே, நல்ல தலைப்பு. பண்டிகை கால மகிழ்வை அன்புடன் வழங்குவது அன்னையா தந்தையா? நான் யோசித்தேன், குடும்பத்தில் அன்னையும் தந்தையும் மட்டும்தான் இருக்கிறார்களா? ஏன் அண்ணன் அக்கா தம்பி தங்கையெல்லாம் இல்லையா? ஏன் இவர்களை மட்டும் தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று யோசித்த பொழுதுதான் தெரிந்தது, பாசம் என்பது ஒவ்வொருவரிடம் எதுவரை வரும் என்று சிந்தித்தேன்.
அண்ணனின் பாசம் அண்ணி வரும் வரை இருக்கும். அக்காவின் பாசம் அடுத்த வீடு செல்லும் வரை இருக்கும். தம்பியின் பாசம் தலை நிமிரும் வரை இருக்கும். தங்கையின் பாசம் தாவணி போடும் வரை இருக்கும். ஏன் தந்தையின் பாசம் தட்டி கேட்காத வரை இருக்கும். ஆனால் அன்னையின் பாசம் மட்டும்தான் நம் ஆயுள் வரை இருக்கும். அதனால் அந்த பாசத்தை சொல்லுகின்றேன். நடுவர் அவர்களை, பண்டிகை வந்துவிட்டாலே அப்பாவுக்கு உடல் சோர்ந்து விடும், கைகால் தளர்ந்து விடும். என்ன பண்றது, எப்படி ஜமாளிப்ப? இதுதான் பெருமூச்சு விட்டுக்கொண்டே அப்பாக்கள் உட்காருவார்கள். ஆனால் பண்டிகை என்று வந்துவிட்டால் அம்மாவுக்கு எப்படி முளைக்குமோ தெரியாது. 4 கைகளும் 8 கால்களும் புதிதாக முளைக்கும் அம்மாவிற்கு. முறுக்கு சுடுவாங்க, சந்தக உளிவாங்க, கடைக்கு ஓடுவாங்க, புது துணி வாங்குவாங்க, உறம்பறைகளை எல்லாம் உறவுகளை வாங்க வாங்கன்னு வரவேற்பாங்க, வீட்டில் கோலம் போடுவாங்க. அத்தனையும் உறவுகளையும் பேணி காட்பது அம்மா இல்லையா? நான் கேட்கிறேன். பாரதிதாசன் இதைத்தான் அழகாக சொன்னான். கொண்டவனுக்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எதை விரும்பும், தண்டூன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கது எது என்று பார்த்து பார்த்து படிப்பது அம்மா தானே. தலைப்புக்காக பேசுறது இல்லை. நீங்க வீட்டில் சாப்பிடும் போது பாருங்க, குழந்தைகளை சாப்பிட வைப்பாங்க, புருஷனை சாப்பிட வைப்பாங்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்களை சாப்பிட வைப்பாங்க. கடைசியில் தான் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற தாய் சாப்பிடுவார். அப்பா சொல்லுவார், டே இதெல்லாம் சாப்பிட்டியா, அப்பா அம்மா சாப்பிட்டாங்களா கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் பக்கத்திலே உட்கார்ந்து அம்மாள் எப்படி ஆசை ஆசையாக பரிமாறுவாள் தெரியுமா? பா வாழைத்தண்டு, கிட்னியில கல் இருந்தாலும் கூட சரியா போயிடும். பா பப்பாளி பழம், உனக்கு நல்லா கண்ணு தெரியும். பா ஸ்வீட்டு கொஞ்சம் சேர்த்துக்கு உடம்புக்கு நல்லது என்று ஒவ்வொன்றையும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட வைப்பவள் தான் அன்னை. எல்லோரையும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட வைப்பது மட்டுமல்ல, வீட்டிலே மிச்சம் இருந்தால் மட்டும் சாப்பிடுபவள் அன்னை. அவள்தான் தெய்வம். பிள்ளைகளுக்கு சொத்து சேர்ப்பது அப்பாவாக இருக்கலாம், ஆனால் பிள்ளைகளையே சொத்தாக நினைப்பவள் தாய். அதுதான் தாய் உயர்ந்திருக்கிறார். பொங்கல் பண்டிகை, பெண்கள் எல்லாம் பூப்பறிக்க போவீர்கள். ஓலை எக்கா கொண்டையிலே ஒரு ஊடை தாளாம்பூ, தாளாம்பூ சித்தாளை தலை நிறைய முக்காடு என்று பூப்பறிக்க போவீர்கள். பூப்பறிக்க போகின்ற பொழுது புது துணி உடுத்துவீர்கள். அப்பா ஆனால் புது துணி வாங்க முடியவில்லை என்று சொன்னால், நான் முன்னர் சொன்னதை போல சோர்ந்து உட்கார்ந்து வருவார். தன் மகளுக்கு எடுக்க முடியவில்லையே, அவ்வளவுதான் அப்பா ரோல். ஆனால் அம்மா என்ன தெரியுமா செய்வா? தான் கட்டியிருந்த பட்டு சிலை எடுப்பாள், 2ஆக கிழிப்பாள், ஒன்றை பாவாடையாக்குவாள், இன்னொன்றை தாவணியாக்குவாள். இதோ உனக்கு புத்தாடை, புறப்படு பூ பறிக்கிறதுக்கு என்பதை உற்சாகத்தோடு வழியனுக்கக்கூடிய உறவுதான் அம்மா. அதை மறந்துவிட முடியாது. இதைத்தான் பாரதி அழகாக சொன்னார். ஒற்றை குடும்பம் தனிலே பொருள் ஓங்க வளர்ப்பவன் தந்தை, மற்ற கருமங்கள் செய்தே மனை வாழ்ந்திடச் செய்பவள் அன்னை என்று பாரதி சொல்லி முடித்தான் என்று சொன்னால், நல்ல செயல்களை குழந்தைகளுக்காக பார்த்து பார்த்து செய்வதிலே அன்னைக்கு நிகர் உலகத்திலே வேறு யாருமே இல்லை என்று சொல்லி, இன்சியலுக்கு வேண்டுமானால் அப்பாவாக இருக்கலாம், பண்டிகை காலங்களிலே நடக்கின்ற இன் செயல்களுக்கு என்றுமே அம்மாதான். நன்றி, வணக்கம். கவிஞர் தனபால் பண்டிகை கால மகிழ்வுகளை பெரிதும் வழங்குபவர் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பேசினார். அதுக்கு பதில் சொல்லணும், கவிஞர் இனியவன் தந்தையே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. அப்பான்றது யார், அம்மான்றது யார்? அம்மான்றவர் ஹோம் மினிஸ்டர், அப்பான்றவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். சாதாரணமான ரோல் கிடையாது. அம்மான்றவங்க 10 மாதம் சுமந்து இருக்கலாம். அவர் தனபால் உருகி உருகி பேசினார். ஆனால் அப்பா என்பவன் சுமந்தவனையும் சேர்த்து சுமந்து வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா பார்த்துவான். அவன் தான் அப்பா. சார், அன்னை ஒரு ஆலயம் இல்லைன்னு சொல்ல, அந்த ஆலயத்தில் ஒரு சாமி தான் சார் அப்பா. உனக்கு தெரிஞ்சுங்க, சாமிய தெருவில் நிக்க வச்சாலும் வணங்குவான், கோயிலுக்குள்ள வச்சாலும் வணங்குவான். ஒருவேளை கோயிலுக்குள்ளே சாமி இல்லை என்று சொன்னால் யாரும் கோயிலுக்கு போவே மாட்டாங்க என்பதை தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுங்க. எவ்வளோ பெரிய கஷ்டத்தை சிம்பிளாக சொல்லுவான். அந்த ஒரு திரைப்படத்தில் பார்த்து சொன்னான், அப்பாவுடைய கஷ்டங்களை ஒருத்தன் மகிழ்ச்சியா சொன்னான். டங்கா மாறி ஊதாரி புட்டுக்கினே நீ நாரி. எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா? டங்கா மாறி ஊதாரினா அப்பாவுடைய கஷ்டங்களை. அது கடந்துட்டு போகுது. டங்கா மாறினா என்னையா?
நடுவர் அவர்களே, தங்கா என்றால் தங்கம் என்று பொருள். தன்னுடைய பிள்ளைகளுடைய கஷ்டத்திற்காக வீட்டில் இருக்கின்ற தான் வைத்திருக்கின்ற ஒற்றை மோதிர தங்க மோதிரத்தை மார்வாடி கடையில் வைத்துவிட்டு, மாறி என்றால் மழை, தண்ணி மாதிரி செலவு செஞ்சாலும் ஊர் மக்கள் அவனை ஊதாரி என்று சொன்னாலும் பிள்ளைகளுடைய சந்தோஷத்துக்காக தான் இந்த அவப்பெயரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகப்பன்கள் பாடுகின்ற அந்த சோக பாட்டை சந்தோஷமாக பாடுகின்ற அப்பாக்கள் பாடுகின்ற பாட்டு தான் தங்கா மாறி ஊதாரி. ஆஹா, நடுவர் அவர்களே, அடுத்த வரி தான் ரொம்ப சோகமான வரி. புட்டுக்குன நீனாரினா ஆரம்பிச்சாங்க. மனசே பேச்சே வரலங்க எனக்கு. இவ்வளோ சோகமாக ஒருத்தனால எழுத முடியுமா? வாழுகின்ற காலத்திலே தன்னுடைய பிள்ளைகளுக்காக எல்லா கஷ்டத்தையும் பட்ட தகப்ப நடக்க முடியாமல் சோர்ந்து காலெலாம் தளர்ந்து போகிறான். பார்த்தீங்களா? நடையிலேருந்து தளர்ந்துடுறான், கையில் ஒரு கொம்போடு அப்படியே நடக்கிறான். புட்டுக்கிறான்ல, பொண்டாட்டி பார்க்காது, புள்ள பார்க்காது, பையன் பார்க்காது. அப்போ கூட சொல்லுவான், என் பிள்ளைங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்டா. இந்த பாட்டை எப்படி பாடிக்கணும்? இவ்வளோ சந்தோஷமாக பாடிக்கணும். சோமம் டங்கா மாறி ஊதாரி புட்டுக்குன நீ நாரி, இப்படிதான் பாடிருக்கணும். இது அம்மா கிட்ட கொடுத்தா அப்படிதான் பாடிருக்கும். ஆனால் அப்போ அவன் சந்தோஷமாக பாடுவான். சார், தான் தவறி விழுந்த இடத்திலே தவறி கூட தன்னுடைய பிள்ளைகள் விழக்கூடாது என்பதற்காக நினைக்கின்ற ஒரு இதய தெய்வம் யாருன்னா அப்பா. சார், என் கண்ணில் கண்ணீர் வரலாம், என் பிள்ளையோட கண்ணோட ஓரத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு கையை ரெடியா இதயத்தை அப்படியே வச்சுட்டு வா. வாச்சாமி, நான் பார்த்துட்டா, டே அப்பா இருக்கண்டா. அவன் தான் சார் மகிழ்ச்சியோடைய உயர்ந்த உருவம். அப்பா சொல்லுகின்ற 7 வார்த்தைகள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 1, எல்லாமே சரியா போயிடும். 2, நான் இருக்கேன்டா, பார்த்துக்கலாம். 3, நல்லது தானே நடக்கும், உன் மனசுக்கு ஒரு கெட்டதும் வராது. 4, உடம்பு பார்த்துக்க சாமி. 5, உன்னை நான் நம்புறேன்டா, நீ என் புள்ளடா. 6, நீ நல்லாவே வருவேன்னு எனக்கு தெரியும். 7, குடும்பத்தை பார்த்துக்கோ, பிள்ளைய பார்த்துக்கோ. இந்த 7 வார்த்தைகளை, இந்த 7 வார்த்தைகள்ல ஒரு வார்த்தையாவது எங்க அப்பா சொல்லாம உலகத்திலே ஒரு தகப்பனும் இல்லை. வலிக்காத மாதிரி அடிச்சுட்டு, வலிக்காத மாதிரி அடிச்சுட்டு படுறா அப்படின்னு சொன்னா அவ அம்மா. வலிக்கிற மாதிரி அடிச்சிட்டாலும் தூங்காம வலியோடு உட்கார்ந்து இருக்கிறவன் அப்பாங்காரன் சார். அவன் தான் எல்லா காலங்களிலும், பண்டிகை காலம் மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் மகிழ்ச்சியை வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பண்டிகை கால மகிழ்ச்சியை பெரிதும் வழங்குபவர் அப்பா தான் அப்படின்ட்டு கவிஞர் இனியவன் ரொம்ப அருமையாக பேசினார். அவர் ஏன் அதை உணர்வுபூர்வமாக பேசினார்னா, அவர் தன் அம்மாவை விட தந்தையின் மீது பாசமுள்ள ஒரு ஆம்பளை பிள்ளை. அதனால தான் அவ்வளோ உணர்வாக பேசினார். உண்மையிலே ஒரு கோயில் திருவிழா, ஒரு பண்டிகையில் முக்கியமான மகிழ்ச்சி எதாக இருக்கும்னா, அங்கே போய் இந்த பொருள்களை வாங்கிறது. இந்த பொம்பளை பிள்ளைய பொருள்கள்லாம் விற்பாங்க பாருங்கள், கிளிப்பு, வளையல், செயின், அந்த தோடு, பொட்டு, அதெல்லாம் ஒரு இடத்துல நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே போய் நீங்கள் என்னைக்காவது உங்கள் அம்மா கூட போய் நிம்மதியாக ஒரு பொருளாவது எடுத்துருக்கீங்களா? இதை எடுத்தால் இது ஏற்கனவே நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னு, இந்த கிளிப்பு இது 20 கிளிப்பு அங்கே கிடக்குதுரி வேணாம் அப்படின்னு. ஆனால் அப்பா வருவார், இருந்தா என்ன, என் பிள்ளை என்ன கேட்குதோ அதை பூரா வாங்கி கொடு, பில்லு நீ ஆடி கொடுக்குற, நானில் கொடுக்குறேன் அப்படின்ட்டு உடனே அவங்க அம்மாவை, நீ போமா நாங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு ஒரு பொருளை வாங்க விடாமல் அந்த இடத்துல சிக்கனம்ட்டு அந்த திருவிழாவின் மகிழ்ச்சியை அனுபவிக்க விட மாட்டாங்க. ஆனால் அப்பா பாருங்க, வாங்கிக்கடா சாப்பிடுங்கடா அப்படின்ட்டு அந்த காசை செலவழிக்கிறதுக்கு யோசிக்க மாட்டார். அதுக்கு பதில் பேசணும். அன்னையே என்ற அணிக்கு அன்னையாகவே பேச இந்திரா ஜெயச்சந்திரன் வருகிறார். வாங்க. தந்தையின் மீது இருக்கக்கூடிய வியர்வை நாற்றம், அது வியர்வை நாற்றம் அல்ல, அது உழைப்பின் மனம் என்பது ஊருக்கே தெரியும். ஆனால் இந்த உழைப்பின் மனம் தாயிடமும் இருக்கிறது. அதை நுகர்ந்து பார்க்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டியது என்பதை பதிவு செய்யத்தான் நான் வந்திருக்கிறேன். கேள்வி என்னன்னா, விழா காலங்களில் மகிழ்வை அன்புடன் தர்றது யாரு அப்படிங்கிறதான் கேள்வி.
இல்லையா? அப்பா உழைக்கல, அப்பா தரல, அதெல்லாம் இல்லைங்க. அப்பா இயேசுநாதர் சொன்ன மாதிரி 7 வார்த்தை அப்பா சொல்லுவார். அந்த 7 வார்த்தையும் நல்லா வச்சுக்கிடணுமா. எப்பயுமே என் மகனை கண்ணுக்குட்டின்னு கூப்பிடுவேன் ஐயா. அவன் கொஞ்ச நாளாக என்னை அம்மா குட்டின்னு கூப்பிடுறான். எனக்கு எதுக்குன்னே தெரியாது. கதிர் என்ற பாஸ்கர் உங்களை பார்த்த உடனே தான் நான் கண்டுபிடிச்சேன். அதை லவ் டுடே படத்தில் கண்ணுக்குட்டின்னு ஒரு ஆளும் அதென்ன குட்டி, அப்புறம் தான் எனக்கு அது தெரிஞ்சது. நான் கண்ணுக்குட்டின்னு அவனை கூப்பிடுறேன், அவன் என்னை அம்மா குட்டி. என்னடா திடீர்னு அம்மாவை எதுக்கடா அம்மா குட்டின்னு கூப்பிட்டா? ட்ரெண்டில் இருக்காராம்மா. அது மாதிரி இனியவன் ட்ரெண்டில் இருப்பார் எப்போ பார்த்தாலும். சின்ன பிள்ளையில நடந்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு வேளை பெரியவங்களாக இருந்தால் 90s, அதுக்கு முன்னாடி நாங்களாம் 80s கிட்ஸாக இருந்தால் இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும். பொங்கல் தானேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஒரு தடவை யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்துட்டாங்க. பிறந்த நாள் பண்டிகை நாட்களில் யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குற மாதிரியான ஒரு பெரிய அழிச்சாட்டியமான விஷயம் உலகத்தில் எதுவும் இல்லை. எனக்கு மனசுக்குள்ள ரத்த கண்ணீர். நீங்கள் சொன்னீங்களே 7 வார்த்தை அப்பா சொல்லுவார், பிள்ளைங்க சொல்கிறத புரிஞ்சுக்குவார், ஏன் பிள்ளடி அப்படின்னு அம்மாக்கிட்டே சண்டைக்கு போவார், வழக்காடுவார்னு. அம்மா என்ன செய்வா தெரியுமா? அம்மாவுக்கு சொல்லி புரிய வைக்க வேணும்னு அவசியமே இல்லை. மௌனத்தை கூட அம்மா புரிந்து கொள்வாள். பேசாமல் இருந்தாலே தெரியும் பிள்ளை என்ன நினைக்குதுன்னு அவளுக்கு தெரியும். எனக்கு அழுகையாக வந்துச்சு, அப்பா யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்துட்டாங்களே பொங்கலுக்குன்னு. எங்கள் அம்மா அந்த பொங்கலுக்கு எடுத்து வச்சுருந்த அந்த காலத்தில் நெட்டட் காட்டன் ஒன்று வந்துச்சு, மறக்கவே முடியாது. ஒரு கத்திரிப்பூ கலர், பர்பிள் கலர், இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? முத நாள் நைட்டோட நைட்டாக எங்கள் அம்மா அதை வெட்டி எனக்கும் என் தங்கச்சிக்கும் பெரிய பாவாடை தைச்சு கொடுத்தாங்க. சொல்லாமலே புரிந்து கொள்ளுவாள் தாய். குருவை எடுக்கிறதுக்கு கூட பொறுமையாக நிற்கிற அம்மாவுக்கு தெரியும். ஃபெதர் கட்டிங்க்கு கூட நிற்கிற அம்மாவுக்கு தெரியும் என் பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும்னு. ஏன்னா என் மனசுக்குள்ள கத்திரிப்பு கலர் இருக்குது. முத நாள் நைட்டு நெட்டடு அந்த பர்பிள் கலர் சேலையை வெட்டி எங்கள் அம்மா 2 பாவாடையை தச்சு போட்டது அப்படியே இன்னும் இருக்குது. ஒரு பெண் எப்போது தாயாக மாறுகிறாளோ சாகிற வரைக்கும் தாயாவே தாங்க இருப்பா. வேற எந்த கேரக்டராகவும் அவளால் மாறவே முடியாது. இது ரொம்ப அழகான ஒரு டயலாக் இருந்தது. நான் அந்த லவ் டுடே படத்தை என் மகனுக்காக பார்க்கல. அதில் ஒரு கிளிப்பிங்ஸில் அந்த கதாநாயகனுடைய அம்மாவை வர ராதிகா சொல்லுவாங்க கடைசி சீனில், தம்பி அம்மாவுக்கு அறிவு இல்லை தான், ஆனால் உனக்கு இருக்குல்ல பார்த்து நடந்துக்கடா. இந்த மென்மை உங்ககிட்ட இல்லையே. அளவு கடந்த அன்பு அப்பாவிடம் இருக்கிறது, கொட்டி கிடக்கிறது. இந்த பிள்ளைக்காகத்தான் ஒரு உயிரே வச்சுக்கிட்டு இருக்காது, தெரியாதா? ஆனால் அது எப்படி இருக்கு தெரியுமா? அப்பாவினுடைய விழாக்கால மகிழ்வை தரக்கூடிய அன்பு கொடுக்குற ஸ்டைல் எப்படி இருக்கு தெரியுமா? முரட்டு தோல் ஒழிக்காத பலாப்பழம் மாதிரி இருக்கு. அம்மாவின் அன்பு தேனில் ஊறிய பலாச்சோலை போல இருக்கு. நான் அடிக்கடி பார்க்குற ஒரு அம்மா எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு எப்பயுமே சிரிக்க முடியும்? எல்லா கட்டத்திலையும் ஒரு மனுஷியால சிரிக்க முடியுமா? அப்படி ஒரு சிரிச்ச மலர்ந்த முகம். ஒரே ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவங்க பிள்ளையோடு சேர்த்து நான் பார்த்தேன். அது ஒரு ஐஇடி குழந்தைங்க, சிறப்பு குழந்தை, மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை. ஒரே ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை சரியில்லைன்றதுனால விட்டுட்டு போன தகப்பனார் கணவர் குறையா சொல்லலை. சில இடங்கள் அதுவும் நடக்குது தானே. எங்கேயாவது அம்மா பிள்ளை சரியில்லை குறைபாடு உள்ள பிள்ளையை தூக்கி எறிஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எப்படி சிரிக்க முடியுதுன்னு கேட்டேன் நான். அதுக்கு அவர் சொல்கிறாங்க, நான் சிரிச்சா அவன் சிரிப்பாங்க, லேசாக வாடிட்டாலும் குழந்தை அழுதுருவான், நான் அழுதேன்னா உடனே அவன் அழுக ரெடி ஆயிடுவான், இவனுக்காக எப்போதும் சிரிப்பேன்னு சொல்கிறா. பார்த்தீங்களா? சாகுற வரைக்கும் ஒரு பெண் அம்மாவாகவே இருக்கிறாள் என்று சொன்னால் இந்த அம்மாவை நீங்கள் எப்படிங்க மறக்க முடியும்? அன்பை அன்னையும் தந்தையும் சமமாக தந்தாலும் கூட விழா காலங்களிலே இருக்க வேண்டிய பொறுமை அப்பாவை விட அம்மா தான் பண்டிகை நாட்களிலே அதிகமான அன்பை பிள்ளைகளுக்கு அள்ளி தருகிறாள் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெத்த தாய் தான் பண்டிகை கால மகிழ்ச்சியை பெரிதும் வழங்குகிறார்னு ஒரு தாயாக இருந்து ரொம்ப அழகான செய்தியை சொன்னாங்க. அதற்கு பதில் சொல்ல வருகிறார் என் அருமை சகோதரர். நான் அவருடைய ரசிகர். அவர்தான் என்னுடைய அருமை தம்பி கதிர். உங்களுடைய பலத்த கரவொலியோடு தந்தையே அப்படிங்கிற அணிக்கு பேச வர்றாங்க. வாங்க தம்பி. சார், முதல்ல நான் உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன். உங்களுடைய பட்டிமன்றங்கள்லாம் பார்த்து நிறைய அந்த நகைச்சுவை உணர்வு அதனாலே எனக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு நான் சொல்ல ரொம்ப இந்த இடத்துல கடமைப்பட்டிருக்கேன். உங்களை நான் டிவியிலே பார்த்துருக்கேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி உங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசக்கூடிய இந்த வாய்ப்பை அளித்த கலைஞர் டிவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் பெரிய மனசு, என்னையும் இந்த மேடையில் அமர்த்தி பார்க்கணும். ரொம்ப நன்றி சார். தஞ்சையிலே பிறந்து
தரணி ஆளவிருக்கும் மாணவ மணிகளே, டெபாசிட்டை இழக்கப் போகிறோம் என்று தெரிந்து கொண்டே அமர்ந்து கொண்டிருக்கும் ஆப்போசிட் அணிகளே, என்னுடைய ஏன் தம்பி, அப்போ ஓட்டு எண்றதுக்கு முன்னாடியே விவரம் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு யாருன்னு. அப்போ ஏதோ கள்ள ஓட்டு போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை தலைவரே, அப்பான்னு சொன்னோன்னே வர அப்ளாஸ்லேயே தெரியுதுல்ல யார் வெற்றி பெற போகிறாங்கன்னு. பண்டிகை காலம் ஆரம்பிக்குது, பொங்கல் காலையில் வந்து பசங்க பாடுவாங்க, அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போடு, ஈயை தூர ஓட்டு அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. இது வந்து காலையில் பொங்கல் அன்னைக்கு. ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்பாக்காக ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பாங்க. அந்த பாட்டை இது வரைக்கும் யாரும் பாடினதில்லை, நான் பாடுறேன். அப்பா இங்கே வா வா, அடுத்த வாரம் பொங்கல் போப்போ, புதுசாக 2 ட்ரெஸ்ஸு கேட்போம், அதை கொடுத்தாதான் உன் மூஞ்சியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்பாக்காக ஒரு பாட்டு பாடுறாங்க. இதை கேட்ட உடனே அப்பா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க முதலாளிகிட்ட போயிட்டு போனஸ் கொடுங்க அப்படின்னு நிற்பார். அவர் வந்து மேனஸே இல்லாமல் நான்சென்ஸ், வெளியே போன்னு திட்டுவார். அவர் என்ன தான் யூஸ்லெஸ்ஸாக இருந்தாலும் அங்கே பேஷன்ஸாக நடந்து அந்த பேமெண்ட்டை வாங்கினு பண்டிகைன்ற அந்த ஃபங்க்ஷனை பயங்கரமாக நடத்துகிறவர் அப்பா தான் நடுவர் அவர்களே. அப்பாக்கள் வந்து அம்முக்குட்டி, பொம்முக்குட்டி, செல்லக்குட்டின்னு மார்லையும் தொல்லையும் தூக்கி போட்டு வளர்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய பெண்கள் மாமா குட்டி கூட பேசுறதுக்கு தான் நடுவர் அவர்களே ரொம்ப ஆசைப்படுறாங்க. இது பரவாயில்ல நடுவர் அவர்களே. பசங்கள்லாம் பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து துணிவு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க, ஒரு சிலர் வந்து வாரிசு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அப்பா மட்டும்தான் இந்த 3 நாள் எப்படியாவது போகணும்னு நினைப்பார். அவ்வளவு டார்ச்சர் பண்ணுறாங்க வீட்டில் அப்பாவை. அது மட்டும் இல்லை, ஒரு அப்பா ரொம்ப களைச்சி போய் வருவார் வீட்டுக்கு, வந்து நியூஸ் சேனல் பார்க்கலான்னு ஆன் பண்ணுவார். அவர்கிட்ட இருந்து நம்ம ரிமோட்டை ஈஸியாக வாங்க முடியும். ஆனால் சீரியல் பார்க்குற ஒரு அம்மா கிட்டையாவது ஒரு ரிமோட்டை வாங்க முடியுமா? முடியாது நடுவர் அவர்களே. இங்கே பாருங்க நடுவர்களே, இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொன்னீங்க அன்னையின் வளர்ப்பில் வந்தவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்க சாக்கோ பாய்ஸ் மாதிரி இருக்காங்க. எங்கால பாருங்க, அடுத்து வர போற சும்மா ரக்கட் பாய் மாதிரி இருக்காரு பாருங்க நடுவர். அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி லவ் டுடே படத்தில் பார்த்தேன், அவங்க அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி நம்புடா அம்மாவை நம்புடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த படத்தில் உண்மையான கதை என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? அம்மா வந்து அம்மாவை நம்புடா, ஃபோன் யூஸ் பண்ணாதடா, உனக்கு நல்லது இல்லடா அப்படின்னு சொல்லி அந்த பையனை பற்றி மட்டுமே சிந்திப்பாங்க. ஆனால் அப்பாவான சத்யராஜ் தான் 2 பேரும் இங்கே வாங்க, ஃபோனை மாற்றி மாற்றி கொடுத்துக்குங்க, இப்போ 2 பேரும் பழகுங்க, பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் தான் படத்தில் வந்து ஆரம்பித்து வைக்கிறதே. அதுக்கப்புறம் தானே படத்தில் மாமா குட்டி வராரு, ரவி வராரு, பாஸ்கர் வராரு. எதனால் அந்த அப்பா அப்படி பண்ணாரு? அப்போதான் அவருடைய பொண்ணும் நல்லா இருக்கும், அந்த பையனும் நல்லா இருப்பான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாரு. அதாவது அப்பா கொடுக்கறது எல்லாமே பேட் டச்சாக தான் இருக்கும், அவர் அடிக்கிறது எல்லாமே. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அப்பா மாமா ஆகும்போது தான் தெரியும் அது எல்லாமே ஒரு குட் டச் தான். டான்னு ஒரு படம் சிவகார்த்திகேயன் சார் நடிச்சிருக்காரு. அந்த படம் வந்து 100 கோடி நடுவர்களே. சிவகார்த்திகேயன் ஹீரோ வந்து அவங்க அம்மா வந்து பார்த்து பேசுவாங்க, ஏண்டா அப்பாவை இப்படி பேசிட்டியே, என்னைக்காவது உங்க அப்பா காலை பார்த்துருக்கியாடா, அவர் உனக்காகவே கஷ்டப்பட்டு வாழ்க்கையில தேஞ்சி ஓஞ்சி போயிருக்காரா, அவர் காலை பாடுறான்னுவாங்க. அந்த காலுக்கு ஒரு ஷாட் வைப்பார் நடுவர் அவர்கள் அந்த டைரக்டர். அப்போ சிவகார்த்திகேயன் அவர் அப்படியே உடஞ்சி போய் அப்பா அப்படின்னு கட்டி அழுவாரு. அதுக்கு தான் அந்த 100 கோடி. மிச்சம் வச்சதை தான் அம்மா சாப்பிடுவாங்களாம். எதனால மிச்சம் வச்சோம்? நல்லா செஞ்சா எல்லாரும் சாப்பிட போறோம். இப்படிதான் 7G ரெயின்போ காலனின்னு ஒரு படம் இருக்கும். அதில் வந்து அவங்க அப்பா வந்து அந்த பையனை திட்டிகிட்டே இருப்பார். ஒரு நாள் அவன் வேலைக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து நான் வந்து வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். கொடுத்தோன்னே சரி இப்போ அது எதுக்கு அப்படின்னு சொல்லி அவனை திட்டி அனுப்பிடுவார். ஆனால் ராத்திரி அவங்க அம்மா கிட்ட இருக்கும்போது அவர் சொல்லுவார், ஏங்க ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க, அவனே வேலைக்கு போகிறான், அவனை ஏங்க இப்படி பண்ணீங்கன்னும் போது, அட போடி இவ்வளோ நாள் அவனை திட்டிருக்க, இப்போ திடீர்னு வந்தா என்னை பற்றி தப்பாக எடுத்துக்க மாட்டானா, அவன் நல்லா இருந்தா எனக்கு போதும் சொல்லி கண் கலங்குவார் நடுவர் அவர்களே. அதுதான் தந்தையின் பாசம். அதனால சொல்றேன், விழா காலங்களில் மகிழ்வை தருவது தந்தையே
அப்படின்னு எங்கள் பட்டிமன்ற தந்தை திண்டுக்கல் ஐ லிவானி அவர்கள் தீர்ப்பு வழங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நடுவர் அவர்களே. ஆஹா, நன்றி. கதிர் ரொம்ப அழகா அவர் நடித்த படத்தில் இருக்க சம்பவங்களை வச்சே ரொம்ப அருமையாக கொண்டு போயிட்டார். இப்போ தந்தையுடைய அணி அப்படியே கொடிகட்டி பறக்குது. ரொம்ப அருமையாக பேசக்கூடிய என் அருமை தம்பி பிளாக் ஷிப் என்ற ஒரு அருமையான யூடியூப் சேனலுடைய ஓனர் அவர் தான். நேற்றைய நினைவுகள் இனிமையாக, இன்றைய நினைவுகள் அனுபவங்களாக, நாளைய கனவுகள் நிஜமாக. காவிரி அன்னையின் பூமியில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் தமிழ் அன்னையை தொழுது என்னுடைய பேச்சை துவங்குகிறேன். முதல்ல இங்கே தஞ்சாவூரில் என்னை கூட்டு வந்து பேச வைக்கும்போது, அது இத்தனை பெண்களுக்கு நடுவில் பேச வைக்கும்போது என்னை ஒரு வந்தியத்தேவனா நான் உணர்றேன். பொன்னி நதி பார்த்துட்டேனே, பொழுதும் போகுதே கன்னி பெண்கள் கூட்டத்திலே. களை கட்டுது அருமையா நம்மளுடைய பேச்சு மன்றம். ஆனால் உங்கள் பாட்டுக்கு இப்படி பஜனை பாடக்கூடாது. காலேஜுக்குள்ள ஏ மாதிரி எஸ் மாதிரி அடாடாடாடா. நடுவர்களே, இப்போ ஆப்போசிட் அணியில் வந்து தலைப்பை முழுவதுமாக புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியல. அதுதான் அக்காவும் சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறமும் தந்தையா அன்னையா, தந்தையா அன்னையா அப்படின்ற அந்த டஃப்பே போயிட்டு இருக்கு. பண்டிகை காலங்களில் மகிழ்ச்சியை கொடுப்பது, அதை வந்து நமக்கு அப்படி கொடுக்கக்கூடியவர்கள் அன்னையா தந்தையா. இதில் தந்தைன்னு எப்படி அவங்களால பேச முடியுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ அவங்கள பார்த்து எனக்கு கேட்க தோன்ற ஒரு வார்த்தையை கேட்கவா? எப்படிரா? வந்து உட்காந்து பேசவும் செய்கிறாங்க. அதுவும் கதிர் வந்ததுலேருந்து சொன்னது பூரா பொய். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, படத்தில் மட்டும் இவர் ஓலா பாஸ்கர் இல்லை, கேட்டா சொன்ன எக்ஸாம்பிள்லாம் பார்க்கணுமே. அப்படியே எல்லாரும் புல்லரிச்சு போய் தந்தைக்கு கை தட்டுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்ல பாயிண்ட் சொன்னால் அங்கிட்டும் கை தட்டுறாங்க, இங்கிட்டும் கை தட்டுறாங்க. நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த பக்கம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தந்தை மேல் இருக்க பாசத்தில் கை தட்டுறீங்க. அன்னையை பற்றி பேசுகிறப்ப உணர்வு மயப்பட்டு கொஞ்சம் அமைதியாக பார்க்குறீங்க. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர அப்ளாஸை வச்சு ஓட்டு வாங்கிடலான்னு நினைக்கிறாரு. கதிர் சொன்ன 2-3 விஷயங்கள் வந்து, டான் படத்தில் அந்த காலுக்கு ஒரு ஷாட் வைப்பாங்க சார், 100 கோடி சார். சரி, அந்த காலை போய் பார்க்க சொன்னது யாரு? இதை வேற யாருங்க சொல்ல முடியும்? காலம் ஃபுல்லா தான் அந்த வீட்டுக்காக உழைச்சாலும் எல்லா கிரெடிட்டையும், டே இது அப்பாவால நடந்துச்சுரா, டே அப்பா தான்டா அதை பண்றாரு நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கா. பார்த்தீங்களா, அந்த மனசு தாங்க அன்னையோட மனசு. நம்ம பண்டிகைக்கு வந்துருவோம். டங்காமாரி ஊதாரி புட்டுக்குன நீனாரி, அது வரலையும் சொன்னார். எனக்கு அதில் பெரிய வருத்தம். அப்படி புட்டுக்குன நீனாரினா ஏன் புட்டுக்கிட்டனா, குடும்பத்துக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு எல்லாம் போய் கையில் அமைத வச்சு ஊனி வந்து வாங்கின சம்பளத்தில் பாதியை வீட்டில் கொடுத்துட்டு மீதியெல்லாம் ஊற்றி ஊற்றி ஊதி ஊதி அழிச்சிட்டு கையில் இவர் ஸ்டிக் வச்சு அப்படியே போனாராம். ஆனால் அடுத்த வரியில் இன்னொரு பெரிய வரலாற்று உண்மை இருக்கு அந்த பாட்டுக்குள்ள நடுவர் அவர்களே. அது சாதாரண பாட்டு கிடையாது. அண்ணன் சொன்னது உண்மைதான். இவர்கள் பண்ணக்கூடிய அத்தனை அழுக்கு மூட்டைகளையும் தான் ஒருவராக சுமந்து கொண்டு, ஆண்கள் வேலை செய்யாத குடும்பத்தில் கூட அந்த குடும்பத்தை காத்து நிற்கிறார் இல்லையா, தன்னுடைய அழகு பெருசு இல்லைன்னு அழுக்கு மூட்டை மீனாட்சி மூஞ்ச கழுவி நாளாச்சு என்ற அந்த வரியில் அன்னையின் பெருமையை பேசுறாங்களா இல்லையா? அண்ணன் ஒரு 7 ஸ்டேட்மெண்ட் சொன்னார். இந்த 7 ஸ்டேட்மெண்ட்டும் தந்தை சொல்லாத நாளே இல்லை அப்படின்னு. நான் சொல்றேன், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தந்தை எப்படி சொல்லுவாரு, அன்னை எப்படி சொல்றாங்கன்னு சொல்றேன். எரும மாடு மாதிரி பெருத்து கிடக்குறான் பாரு. எங்க அம்மா, துரும்பா இழைச்சிட்டப்பா, சோத்தை தின்றியா என்னத்தை தின்ற, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுப்பா. பணம் என்ன மரத்திலையா காக்கிது, பணமா முக்கியம், உடம்ப பாருப்பா. எங்க வாத்தியார்ட்ட வந்து சொல்லுவார் எங்க அப்பா, முகத்தை மட்டும் விட்டுருங்க சார், மற்ற எல்லாத்தையும் கிழிச்சிருங்க சார். எங்க அம்மா, அந்த கணக்கு வாத்தியான் கையில கட்டம் முளைக்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு நடுவர்களே. நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கப்ப டிஸ்டர்பே பண்ணாம திடீர்னு உங்க தலை ஆடும். என்னடான்னு பார்த்தா தலையில என்ன வச்சுட்டு இருப்பாங்க. நீங்க யார்ட்டையாவது ரொம்ப மும்முரமா பேசிட்டு இருக்கப்ப அப்படியே அடுப்படையில இருந்து ஒரு கறி குழம்பு வாசம் அவங்க மூக்க தொலைக்கும். அம்மா அங்கே குழம்பு செஞ்சுட்டு இருப்பாங்க. யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த பண்டிகை கால நினைவுகள் இருக்குல்ல, அந்த வாசமும் பாசமும் நேசமும் ஒட்டுமொத்தமாக பண்டிகையை ஆசமாக மாத்துறதே அன்னை தானேங்க.
டான் படத்துல இருந்தே நான் ஒரு விஷயம் சொல்றேன் நடுவர் அவர்களே, நீங்க அதை பார்த்திருப்பீங்க. ஆஃபா தெரியாம பண்ணிட்டான், தெரியாம பண்ணிட்டான், நீ திண்ட ஒவ்வொரு சோறும் எண்ட உழைப்பு தான். உடனே இவரு நான் திண்டது டிஃபா பா. ஆக்சுவலா இதுல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேக்அவே என்ன தெரியுங்களா? இந்த டயலாக் அவர் சொன்ன மாதிரி 7 டயலாக் அப்பா சொல்லி கேட்டிருப்போங்கிறீங்கல்ல, இந்த டயலாக எல்லா அப்பாவும் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். என்னைக்காவது வருஷம் ஃபுல்லா சமைச்சு 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 கொட்டுற அம்மா வந்து உனக்கா நான் சமைச்சு கொட்டியிருக்கேன்டா நீ திங்கிறது ஏன் சோறுடான்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோமா? வாய்ப்பே இல்லைங்க. சிம்பிளான சந்தோஷங்கள் போதுங்க அம்மாவுக்கு. இப்போ சொல்றேன், சிம்பிளான சந்தோஷங்கள். பண்டிகை காலத்தை அவ்வளோ சந்தோஷப்படுத்துற அம்மாவுக்கு நீங்க திருப்பி தரக்கூடிய சந்தோஷம் ரொம்ப சிம்பிள். கட்டு கட்டா பணம் தரணுமா? சேலை வாங்கிட்டு 2 கட்டப்பை எக்ஸ்ட்ரா தந்தா போதும். 100 ஏக்கர் 15 பத்திரம் தரணுமா? பக்கத்து வீட்டுக்கு கொடுத்த பாத்திரத்தை பத்திரமா திருப்பி கொடுத்தா போதும். ஆரம் அட்டி நகை எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கிறதுக்கு அட்டை பெட்டி போதும். 6 அட்டி தேவையில்லை. இவ்வளோதான் அவங்களுடைய அதிகபட்ச சந்தோஷமே. அவங்களுடைய சந்தோஷத்தை எல்லாம் இந்த லெவலில் வச்சுட்டு நம்மளை இந்த லெவலில் வச்சு மகிழ்ச்சி படுத்துறாங்கல்ல, அந்த பண்டிகை கால சந்தோஷன்றது அன்னையை தவிர யாராலையும் கொடுக்க முடியாதுன்றதுதான் என்னுடைய ஆணித்தனமான முடிவு நடுவர் அவர்களே. அம்மா அப்பா 2 பேருமே பண்டிகைக்கு நம்மளை கூப்பிடுவாங்க. தொலைதூரத்தில் இருக்க பையன் எங்கேயோ படிச்சுட்டு இருப்பான், எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருப்பான், கூப்பிடுவாங்க. அம்மா அந்த பண்டிகையை கொண்டாடணும்னு கூப்பிடுவாங்க. அப்பா நீ வந்தாதாண்டா உங்க அம்மா அந்த பண்டிகையை கொண்டாடுவான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதுதான் 2 பேருக்கும் இருக்க வித்தியாசம். நம்மளுடைய பண்டிகைகளை நமக்கு மகிழ்வாய் தருவது மட்டும் அன்னையின் வேலை இல்லை, நாம வீட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நாளையும் பண்டிகையாக கொண்டாடுவது தான் அன்னையின் பெருமை அப்படின்றத மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிட்டு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்மையில் 2 குழந்தைகளுக்கு தந்தையான மதுரை சங்கர் உங்கள் பலத்த கரவொலியோடு தந்தையே என்ற அணியை நிறைவு செய்ய வருகிறார். இல்லை, அவர் வேகமாக வந்து சொல்கிறாரு, நான் வந்தியத்தேவனாக மாறிவிட்டேன். பெத்த தாய் ஒரு பையனை ஒழுங்காக வளர்த்துருந்தா எதுக்கு வந்தியத்தேவன் மாதிரி ஊர் சுத்த போகிறார்? பாவம் விக்னேஷ்காந்த் கொஞ்ச நேரம் வந்தியத்தேவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அதை அந்த அப்பனுக்கு பொறுக்கல பாரு உடனே. நடுவர் அவர்களே, அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். எப்பயுமே எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அம்மா எப்பவுமே பாசிட்டிவாக பேசிக்கிட்டே இருப்பாங்களாம், அப்பா எப்பவுமே நெகட்டிவான வார்த்தைகளே பேசுவாராம். அவர் ஒரு 4 வார்த்தை சொன்னார். சார், ஒரு காரில் ஆக்சிலேட்டர் எப்பவுமே அமுக்குனீங்கன்னா பாசிட்டிவாக முன்னாடி போய்கிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? ஆக்சிலேட்டர் அமுக்குனே முன்னாடி போய்கிட்டே இருக்கும். அங்கே அப்பாங்கிற பிரேக் நம்மளை காப்பாற்றுங்கிற நம்பிக்கையில் தான் சார் அந்த ஆக்சிலேட்டர் முன்னாடி போகும். அங்கே இருக்க எல்லார்கிட்டையும் கேட்குறேன், படாத பாடுபட்டு உங்களை கல்லூரியில் சேர்த்து படிக்க வச்சு உங்களை பெருசாக சம்பாதிக்க வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற எல்லா அப்பாவும் உங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த அப்பங்கிட்ட எல்லாம் போய் கேட்டு பாருங்களேன், எதுக்குடா அவளை கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைய வளர்க்குறான்? அவன் சொல்லுவான், பின்னாடி அவன் பார்த்துக்கிட்டா போதும்பா அப்படின்பா. அவன் என்னைய பார்க்க வேணாயா, அவன் பார்த்துக்கிட்டா போதும்பா. அதுதான் சார் அப்பனுடைய வாழ்க்கை. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன தெரியுமா சார் வித்தியாசம்? இன்னைக்கு இவ்வளோ பெண்கள் இருக்கீங்கல்ல, நான் எல்லாருக்கும் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எப்படி வித்தியாசம்னு. ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். பொண்ணு பார்க்க போகிறோம், அப்பா அம்மா 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. அம்மா என்ன தெரியுமானப்பா, இந்த மாப்பிள்ளை இந்த பொண்ணுக்கு பொருத்தமாக இருக்குமா, நம்ம பொண்ணுக்கு பொருத்தமாக இருக்குமான்னு தான் அம்மா பாப்பா. அப்பா மட்டும்தான் நம்ம பொண்ணோட முகத்தில் எங்கேயாவது வருத்தம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருப்பார், பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. அம்மா என்ன தெரியுமானப்பா, நம்ம கொடுத்து விடுற நகையெல்லாம் இங்கே பத்திரமா இருக்குமான்னு இந்த வீட்டை சுற்றி சுற்றி பாப்பா. அப்பை மட்டும்தான் சார் பாப்பா, என் பிள்ளை பத்திரமா இந்த வீட்டில் இருக்குமான்னு பார்ப்பான். அவன் தான் அப்பன். ஒரு டாக் ஷோ ஒன்று நடந்துச்சு. படிக்க தெரியாத அப்பனைத்தான் அந்த டாக் ஷோ தூக்கி நிறுத்தி பிடித்தது. ஏன் தெரியுமா? எதுக்குடா அந்த ரேங்க் கார்டை இவ்வளவு நேரம் பார்த்தேன்னு அப்பாவை பற்றி கேட்டபோது அம்மா கூட கிண்டல் பண்ணா. அப்போ தான் அந்த டாக் ஷோவை நடத்தினவர் சொன்னார், நான் அதை காவியமாக பார்க்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? நான் வாங்க முடியாத மதிப்பெண்ணை என் பிள்ளை வாங்கி இருக்கிறாளே என்று உத்து உத்து பார்க்கிறேன் அப்பன்னு சொன்னானே சார். சார், நான் நிறைவாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். உண்மையிலேயே ஏன் அப்பா பெருசுங்கிறதுக்கு சார், நான் மதுரையிலேருந்து வாடிப்பட்டியை தாண்டி போனேன். நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடுவர்களே. நான் கல்லூரியில் படித்தப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் 2 பொம்பளை பிள்ளைய தான். அந்த பொண்ணுங்களோட வீடு வந்து ஒரு வாடிப்பட்டி தாண்டி ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் 3 நாள் பொங்கலை கொண்டாடுவாங்க நடுவரில். அந்த 3 நாள் விழாவுக்கு ஒரு 8 பசங்களை கூட்டிகிட்டு போயிருக்கு அந்த பொண்ணு. அதில் நானும் ஒரு ஆள் அந்த வீட்டுக்கு போயிருக்கோம். சார், ஒரு கிராமம் சார், அட்டு கிராமம்.
இந்த கிராமத்தில் ஒரு ஓலை குடிசை வீடு, சாணம் முழுகுன்னு தர சார் அந்த வீட்டில். நைட்டு எல்லாம் திருவிழா முடிச்சுட்டு நைட்டு உள்ளே நாங்கள் 8 பசங்க படுக்க தான் இடம் இருந்துச்சு. அந்த அம்மா அந்த பொண்ணுங்க 2 பேர் பக்கத்து வீட்டில் போய் படுத்துட்டாங்க நடுவில். நாங்கள் 8 பசங்க மட்டும் உள்ளே படுத்துருக்கோம். அந்த பொண்ணோட அப்பா காலையில் எந்திரிச்சு பார்க்குற வாசலில் படுத்திருந்தார் சார். தை மாதம் அந்த குளிருக்கு எப்படா பொத்திருந்தாருன்னா 2 கோணிச்சாக்கு சார். ஒரு கோணிச்சாக்கை காலில் இருந்து இடுப்பு வரைக்கும் போட்டுக்கிட்டாரு, இன்னொரு கோணிச்சாக்கை மேலே பொத்தியிருந்தார், வாசலில் படுத்திருந்தார். நான் போய் காலையில் எந்திரிச்சு அந்த கதவே அங்கே கோணிச்சாக்கு தான், அதை திறந்துட்டு நான் வேகமாக எழுப்பி, அப்பா எந்திரிங்க என்னப்பா அப்படி, ஏன்ப்பா அப்படி படுத்திருக்கீங்க, உள்ளே கூட வந்து படுத்துருக்க, வேணாம்ப்பா சரி திண்ணையில் கூட படுத்துருக்கலாம்ல, 2 பக்கம் திண்ணை இருக்குது, வாசலை மறைச்சு படுத்திருக்காரு. இப்போ அவர் சொன்ன வார்த்தை, திண்ணையில் படுக்கிறது பெரிய விஷயம்லாம் இல்லைப்பா, இது வயக்காடு, ஏதாவது ராத்திரி நேரம் ஆச்சுன்னா பூச்சி பட்ட வீட்டுக்குள்ளே வந்துடும், எனக்கு என்னானாலும் பரவாயில்ல, பிள்ளைய உங்களுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது யான்னு சொன்னார். நடுவர்களை கண்கலங்கி உண்மையிலே நான் அந்த இடத்துல நின்றேன். நான் இன்னைக்கும் சொல்லுகிறேன் ஒரு வார்த்தையை, உண்மையிலே இந்த வார்த்தை எப்படி எழுதினாங்கல்ல, தெய்வங்கள் எல்லாம் தோற்று போகும் தந்தையின் அன்பின் முன்னே, தாளாட்டு பாடும் தாயின் அன்பும் இந்த தந்தையின் அன்பிற்கு பின்னேதான் என்பதை மட்டும் சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூட எழுதுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனா வாழ்க்கையில் உங்களை மட்டும் என்னால் நம்பவே முடியல. அன்னையேங்கிற பக்கமும் உசுரை கொடுத்து கைதட்டுறீங்க, தந்தையேங்கிற பக்கம் அதுக்கு மேலே கைதட்டுறீங்க. உங்களை வச்சுக்கிட்டு நான் தீர்ப்பே சொல்ல முடியாது. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நீங்கள் எந்த பக்கம் சாஞ்சிருக்கீங்க அதைத்தான் இப்போ நான் சொல்லணும். ஒரு இடத்துல ஒரு ஆம்பளை தப்பு பண்ணிட்டான்னா யார் அதை பொறுப்பேற்றுக்குவா தெரியுமா? இப்போ ஒரு இடத்துல நான் பாட்டு பாடி பேசி பேர் வாங்கிக்கிட்டு இருக்கேன். அப்போ யாரை பாராட்டுவாங்க தெரியுமா? எங்கள் அம்மாவை தான். எந்த மகராசி பெத்த பிள்ளையோ இந்த லியோனி இப்படி பாடுறாரு, இப்படி பேசுகிறாரு அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு கை கொடுப்பாங்க. நானே போலீஸில் மாட்டி லாக்கப்பில் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, அப்போ எங்கள் அம்மாவை பற்றி கவலையே பட மாட்டாங்க. அப்போ திட்டு வாங்கிறது யார் தெரியுமா? எங்கள் அப்பன் தான். அந்த ஆள் ஒழுங்காக வளர்த்துருந்தா இவன் லாக்கப்பில் இருப்பானா? பாராட்டு பெருமை வரும் பொழுது அதை அனுபவிப்பவள் அன்னை. ஆனால் ஒரு மகனுக்கோ மகளுக்கோ ஒரு களங்கம் வரும்போது அதை துடைப்பதற்கு பேரை தன் மீது சுமந்து கொண்டிருப்பவன் ஒரு அப்பா தான். அப்படின்னு யார் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. எல்லாம் ஓகே. எந்த இடத்துல ஒரு தாய் தந்தை வேறுபாடு உண்டாகுது அப்படின்னு சொன்னால், ஆண் சூரியன் மாதிரி, பெண் நிலா மாதிரி. ஆனால் ஒரு சூரியனை பாராட்டுவதற்கு நிறைய பாட்டு இது வரைக்கும் எங்கேயாவது இருக்கா? நிலாவைத்தான் வர்ணித்து வர்ணித்து பாட்டு. அன்று வந்ததும் இதே நிலா பாட்டு. நிலாவேவா செல்லாதேவா இளைய நிலா பொழிகிறதே. ஆஹா, வாழ்க்கையில் இப்படி ஒரு பஜனை பட்டிமன்றத்தை நான் பார்த்ததே இல்லை. நிலாவுக்கு இவ்வளவு பாட்டு, ஆனால் சூரியனுக்கு பெரிய பாட்டெலாம் கிடையாது. இன்றைக்கி தாயை பற்றி பேசும்போது நம்ம பயங்கர சென்டிமெண்ட்டோட, ஆஹா அம்மா தான் எல்லா சந்தோஷத்துக்கும் காரணமாக இருக்கா. ஆனால் ஒரு தந்தை என்ன நினைக்கிறான்? நான் என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சம்பவத்தையே சொல்கிறேன். ஜவஹர்லால் நேரு எங்கள் திண்டுக்கலுக்கு வந்திருந்தார் 1963ஆம் ஆண்டு. அப்போ எனக்கு 5 வயசு. அந்த 5 வயசு பையனை எங்கள் அப்பா தோளில் தூக்கிக்கிட்டு அப்படி மேலே அப்படியே அந்த கூட்டத்துக்குள்ளே அப்படியே நடந்து வந்தார். அப்போ ஜவஹர்லால் நேரு டிராக்டரில் உட்காந்து அவருக்கு வந்த ரோஜாப்பூ மாலையெல்லாம் ஒன்றொன்னா அப்படியே தூக்கி போட்டுக்கிட்டே வந்தார். அப்படி தூக்கி போட்டுட்டு வர்றப்ப எங்கள் அப்பா கூட்டத்தில் நின்று அந்த மாலை எப்படியாவது நம்ம பையன் கழுத்தில் உழுகட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே இங்கிட்டு அங்கிட்டு அப்படியே ஓடியாடுறாரு. அதில் ஜவஹர்லால் நேரு தூக்கி போட்ட அந்த மாலை அப்படியே ஜம்ப் பண்ணி என் கழுத்தில் விழுந்துச்சு. எங்கள் அப்பா எனக்கு அப்படி ஒரு முத்தம் கொடுத்தார். பாரத பிரதமர் தூக்கி போட்ட மாலை என் பிள்ளை கழுத்தில் விழுந்துருச்சேன்னு சொல்லி, என் பிள்ளை இதே மாதிரி பெரிய ஆளாக வரணும்னு அன்னைக்கு என் கன்னத்திலே முத்தம் கொடுத்து, என் தந்தை நான் உயரே வருவதை பார்த்து மறைமுகமாக இருந்து ரசித்த அந்த தந்தை. ஒரு பண்டிகை காலத்தினுடைய மகிழ்ச்சியை பெரிதும் வழங்குவது யார்? ஒரு அன்னை பாசத்தோடும் அன்போடும் பரிவோடும் நமக்கு
உணவை வழங்கலாம், மகிழ்ச்சியை வழங்கலாம், பாசத்தை வழங்கலாம். ஆனால் என் மகளோ மகனோ அந்த திருவிழாவில் போய் எல்லோருடைய மரியாதையும் காப்பாற்றி கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து ஓரத்திலே நின்று மறைந்து கொண்டு, சூரியன் எப்படி புகழை விரும்பாமல் தானாக மறைந்திருந்து மக்களுக்கு உதவி செய்கிறதோ அதுபோல தன் பெருமைகளை வெளிக்காட்டாமல் திருவிழாக்களின் பண்டிகைகளின் மகிழ்ச்சியை பெரிதும் வழங்குபவர் அன்னையை விட தந்தைதான் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஒரு திருவிழாக்களிலே வழங்கி கொண்டிருக்கிறான். அன்னையினுடைய பாசத்தையும் நாம் அனுபவிப்போம், தந்தையின் அறிவையும் அனுபவிப்போம். அந்த அறிவையும் பெருமையையும் புகழையும் வழங்குகின்ற தந்தைதான் பண்டிகை கால மகிழ்ச்சியை பெரிதும் வழங்குபவர். அன்னையை விட தந்தையே தந்தையே என்று சொல்லி இந்த அருமையான பட்டிமன்றத்தை ரசித்த கலைஞர் தொலைக்காட்சியின் கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கு தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.